நெல்லை தச்சநல்லூர் பகுதியில் அமைந்துள்ள நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்ததும் சக்தி தலங்களில் பிரசித்தி பெற்றதுமான சந்திமரித்த அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்று வந்த புறணமைப்பு பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து குடமுழக்கு நன்னீராற்று விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு வேள்வி சாலையில் பூஜிக்கப்பட்ட நன்னீர் கடங்கள் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ராஜகோபுரம் மற்றும் விமான கலசங்களுக்கு நன்னீராற்று நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். ஆழ்வார்கள் மற்றும் ஆச்சாரியார்கள் மங்களாசாசனம் செய்யப்பட்ட உருக்குமணி சத்யபாமா உடனாக்கிய நவநீத கிருஷ்ணன் கோவில் கும்பகோணம் காவிரி ஆற்றின் வடகரையில் உள்ள மேலக்கோட்டையூரில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் 13 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழக்கு நன்னீராற்று விழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியை அடுத்த செம்பனார் கோவில் பிரதான சாலையில் தனியார் கல்வி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த கல்வி வளாகத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஆனந்த விநாயகர், அருள்மிகு கலைமகள் ஆகிய 2 கோயில்களுக்கும் இன்று குடமுழக்கு விழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் மாணவர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டம் மணிமங்கலத்தில் வரலாற்று சிறப்பு வாய்ந்ததும் ராமானுஜர் மற்றும் அநேக ஆச்சாரியார்களால் மங்கள சாசனம் செய்யப்பட்டதுமான அருள்மிகு செங்கமலவல்லி உடனாகிய ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் குடமுழக்கு விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் மீது ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது. பாதுகாப்பு ஏற்பாடுகளை மணிமங்கலம் போலீசார் செய்திருந்தனர்.